ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சேர்த்துடன் கூறி தொழிலதிபரை மிரட்டிய வழக்கில் ஆய்வாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்யப்பட்ட நிலையில காவல் ஆய்வாளர் புகாரி தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக சென்னை பழைய வணிகப்பட்டை சேர்ந்த அகில்குமார் என்பவர் தங்க பாலிஷ் செய்யும் வியாபாரமும் அதே போல ஷேர் மார்க்கெட் தொழிலும் செய்து வருகிறார். அகில்குமார் இன்று காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஒரு புகார் ஒன்றை தெரிவித்திருந்தார். அந்த புகாரில் மவுண்ட் காவல் நிலையத்தில் தற்போது காவல் ஆய்வாளர் கூடிய புகாரி என்பவர் ஏற்கனவே கடந்த 2024ஆம் ஆண்டு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை செய்து வழக்கு தொடர்பாக தன்னை அழைத்து விசாரணை மேற்கொண்டதாகவும், அப்போது ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் தொடர்புடைய மொட்டை கிருஷ்ணன் என்பவர் தன்னுடைய பெயரில் செல்போனை வைத்திருப்பதாகவும் கூறியும் இந்த வழக்கில் தன்னை சேர்த்து விடுவதாகவும் கூறி மிரட்டியதாகவும், அதை காப்பாற்ற வேண்டும் என்றால் தனக்கு 20 லட்சம் ரூபாய் தர வேண்டும் என்று கூறி புகாரி தெரிவித்த நிலையில அப்போது 20 லட்சம் ரூபாய் மிரட்டியை வாங்கியதாகவும், அதே போல கடந்த 2 வருடங்களில் பல காரணங்கள் கூறி தன்னிடமிருந்து 40 லட்சம் ரூபாய் வரை பெற்றுக்கொண்டதாகவும், இந்த நிலையில நேற்று புகாரி மற்றும் சில காவலர்கள் இணை ஆணையர் உத்தரவின் பேரில் போதைப்பொருள் தொடர்பாக விசாரிக்க வேண்டும் என்று கூறி தனது வீடு முழுவதும் சோதனை செய்த நிலையில அது ஒன்றும் சிக்காததுனால தன்னை போதைப் பொருள் பாக்கெட் ஒன்றை காட்டி மிரட்டி மெத்தமெண்டபைன் போதைப் பொருள் வழக்கில் உன்னை சிக்க வைத்துவிடும் என்று கூறி மிரட்டியதாகவும், அதற்காக 5 லட்சம் ரூபாய் தர வேண்டும் என்று கூறி மிரட்டிய நிலையில் நேற்று 5 லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்டதாகவும், இன்ஸ்பெக்டர் புகாரி மற்றும் அவருடன் வந்த காவலர்கள் அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு சென்று விட்டதாகவும், தொடர்ச்சியாக வண்ணாரப்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு 600 சதுர அடி நிலத்தை தனது பெயருக்கு மாற்றி எழுதி சொல்லி மிரட்டியதாகவும், தொடர்ச்சியாக தன்னை தொல்லை கொடுக்கக்கூடிய நிலையில ஆடியோ மற்றும் வீடியோ ஆதாரங்களோடு காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்திருந்தார். அந்த புகாரின் அடிப்படையில பூக்கடை துணை ஆணையர் கோபி தலைவரான போலீசார் காவல் ஆய்வாளர் புகாரி உள்ளிட்ட காவலரிடம் துறை ரீதியான விசாரணை மேற்கொண்ட நிலையில குற்றம் நிரூபிக்கப்பட்டதனால அவர் உடனடியாக காத்திருப்பப்பட்டிருக்க மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். உடன் இருந்த சில காவலர்களும் இது சிக்கக்கூடும் என்றும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸில் இருக்கக்கூடிய ஒரு காவலரும் இதில் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும், புகாரி மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் சீனிவாசன் என்ற 2 நபர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே லஞ்சம் மற்றும் இது போன்ற சம்பவங்கள் ஈடுபடக்கூடிய மீது உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை உயர் அதிகாரிகள் எச்சரித்த நிலையில் தற்போது ஒரு காவல் ஆய்வாளர் மிரட்டி பணம் பறித்து பொய் புகார் போடுவேன் என்று மிரட்டிய காரணத்துக்காக கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த 2 வருடங்களில் 40 லட்சம் ரூபாய் பெற்ற நிலையில நேற்று 5 லட்சம் ரூபாய் பெற்று மிரட்டியதாக கொடுத்த புகாரின் பேரில் இந்த உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும், யாரேனும் பணம் லஞ்சமாக பெற்றாலோ உடனடியாக புகார் அளிக்கலாம் என்று காவல் உயரதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது காவல் ஆய்வாளர் புகாரி மற்றும் சீனிவாசன் என்ற ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீசார் 2 பேரும் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.